நம்ம தனுஷ் அவருடைய நடிப்புல கடைசியா கேப்டன் மில்லர் படம் பொங்கல் ஸ்பெஷலா வெளியாகி இருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து தனுஷ் அவருடைய நடிப்புல தனுஷ் மற்றும் சன் பிக்சர்ஸ் கூட்டணியில தனுஷ் அவருடைய 50வது படம் ராயன் உருவாயிருக்கு. இந்த படத்தை தனுஷை திரைக்கதை எழுதி அவரே இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல தமிழ்ல இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு பல பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா புதுப்பேட்டை சாயல்ல ஒரு கேங்ஸ்டார் மையப்படுத்தி இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தனுஷை முதல் முறையா அவருடைய படத்தை டைரக்ஷன் பண்ணி வெளியிடுறாரு அப்படின்னும் போது ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அவர் இந்த மாதிரி ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்க போறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா ரசிகர்களுக்கு இருக்கும். அதே வேளையில இது தனுஷருடைய 50வது படமா ராயன் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா தனுஷ் அவருடைய 51வது படம். இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகள்ல வெளியாக இருக்கு. இந்த படத்தை சேகர் கம்லா ஸோ அவர் தான் இந்த படத்துக்கான டைரக்டரா இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு இருக்கு. அடுத்ததா தனுஷ் அவருடைய இந்த 51வது படம் முடிஞ்ச பின்னாடி தனுஷ் அவருடைய 52வது படம். இந்த படத்தை தல அஜித் அவர்களை வச்சு நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு ஆகிய படங்களை இயக்கியிருந்த ஹெச் வினோத் தான் தனுஷ் அவருடைய 52வது படத்தை இயக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தை தளபதி விஜய் அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் அவங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வருவாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே உலகநாயகன் கமலஹாசன் அவரை வச்சு ஹெச் வினோத் ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் கூட வெளியாகி இருந்துச்சு. ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படம் கைவிடப்பட்ட காரணத்தினாலதான் தனுஷ் மற்றும் இயக்குனர் ஹெச் வினோத் இவங்களுடைய காம்போல ஒரு படம் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த படத்துக்கான கதையை தனுஷ் அவர்கள் ஓகே பண்ணிருக்காரு. படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனை படத்தின் மெல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. தனுஷ் அவருடைய 51வது படத்துக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகும் பட்சத்துல அவருடைய 52வது படம், அதாவது தனுஷ் மற்றும் ஹெச் வினோத் இணையக்கூடிய அவங்களுடைய 52வது படம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த ஒரு 51வது படம் இருக்குல்ல, தனுஷ் அவருடைய 51வது படம், இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது கூட அவருடைய அடுத்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.